ஒரே நேர்கோட்டில் வரும் 6 கோள்கள் வெறும் கண்ணால் பார்க்கலாம். எப்போது தெரியுமா? 2026ஆம் ஆண்டின் மிக முக்கியமான விண்வெளி நிகழ்வுகளில் ஒன்றிற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். வரும் February 28 அன்று சூரிய குடும்பத்தின் 6 முக்கியமான கோள்கள் வானில் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கப் போகின்றன. சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றையொன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படும். இதைத்தான் நாம் பிளானட் பரேட் என்று அழைக்கிறோம். மெர்க்குரி முதல் சாட்டர்ன் வரை 6 கோள்கள் ஒரே வரிசையில் நிற்பது பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மிக முக்கியமாக இதை இந்தியாவில் இருக்கும் நாம் அனைவரும் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். இது எப்போது நடக்கும்? எந்த திசையில் பார்க்க வேண்டும்? முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்வோம். கோள்கள் அனைத்தும் நிஜமாகவே விண்வெளியில் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்காது. ஒவ்வொரு கோளும் அதன் பாதையில் கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கும் நமது பார்வையிலிருந்து பார்க்கும்போது அவை அனைத்தும் வானின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அணிவகுத்து நிற்பது போல தெரியும். இந்த அரிய கோள்களின் அணிவகுப்பை ரசிக்க February 28 சனிக்கிழமை மாலை மிகச்சிறந்த நாளாகும். இந்திய வானோக்கியாளர்களுக்கு ஸ்பெஷல் நியூஸ். இந்த அற்புத காட்சியை காண நள்ளிரவு வரை காத்திருக்க வேண்டியதில்லை. சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பே இதை காணலாம். வானில் அணிவகுக்கப் போகும் அந்த 6 கோள்கள் புதன், வெள்ளி, நெப்டியூன், சனி, யுரேனஸ் மற்றும் வியாழன். மெர்க்குரி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் சிறிய கிரகம். வீனஸ் வானில் மிகவும் பிரகாசமாக தெரியும் கிரகம். மார்ஸ் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் கிரகம். ஜூபிட்டர் மிக பெரிய கிரகம், இதுவும் மிக தெளிவாக தெரியும். சாட்டர்ன் அழகான வளையங்களை கொண்ட கிரகம். யுரேனஸ் இது சற்றே மங்கலாக இருக்கும். இதில் மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் ஆகிய 5ஐயும் நீங்கள் எந்த கருவியும் இல்லாமல் வெறும் கண்களாலேயே பார்க்கலாம். யுரேனஸை பார்க்க மட்டும் உங்களுக்கு ஒரு பைனாகுலர் தேவைப்படலாம். February 28 இதற்கு ஒரு நாள் முன்னரோ அல்லது பின்னரோ கூட ஓரளவு தெரியும். அதிகாலை 5 மணி முதல் 6:15 வரை சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையை நோக்கி பார்க்க வேண்டும். சென்னை, டெல்லி, மும்பை என நீங்கள் இந்தியாவில் எங்கு இருந்தாலும் அடிவானம் தெளிவாக தெரியும் இடத்திலிருந்து இதை பார்க்கலாம். உயரமான கட்டிடங்கள் அல்லது மரங்கள் இல்லாத மொட்டை மாடி இதற்கு சரியான இடம். உங்களுக்கு வானத்தில் எந்த புள்ளி எது என்று குழப்பமாக இருந்தால் சில மொபைல் ஆப்ஸ் பயன்படுத்தலாம். ஸ்டெல்லாரியம், ஸ்கை வியூ அல்லது ஸ்டார் வாக் போன்ற ஆப்ஸ் வானத்தில் கோள்கள் எங்கு இருக்கின்றன என்பதை துல்லியமாக காட்டும். கோள்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னுவதில்லை, அவை நிலையான ஒளியை தரும். இதை வைத்து நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம். வானம் மேகமூட்டம் இல்லாமல் தெளிவாக இருப்பது அவசியம். மாசு குறைந்த ஊர்ப்புறங்களில் காட்சி இன்னும் பிரமாதமாக இருக்கும். இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நடப்பதில்லை. அடுத்த முறை இது போன்ற அணிவகுப்பு நடக்க இன்னும் சில ஆண்டுகள் ஆகலாம். எனவே February 28 அதிகாலை ஒரு அலாரம் வைத்து எழுந்து இந்த விண்வெளி அதிசயத்தை கண்டு ரசியுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.